நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்ணிருக்கேன். இப்படி அவன்கிட்ட பேசாம இருந்ததில்ல. என் தப்ப உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு அவளை என்கிட்ட பேசவே. பழைய மீனாட்சி எனக்கு திருப்பி கொடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ அடிக்கடி உன்னை காணோன்னு தேட வேண்டியதா இருக்க. எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன வேணும்? உலக அமைதிதான். கிடைக்குமா? நக்கல்டி உனக்கு. ஹத்தானிக்கு இன்னைக்கு என்ன ஷிஃப்ட் தெரியலையே. ஏன் இல்ல சீக்கிரம் வந்து வெளியில போலாம்னு ஃபோன் பண்ணி பாரு. ஆமால. அத்தா சுதா பேசுறேன். எங்க இருக்கீங்க?
என்னத்தா ஆச்சரியமா ஆபீஸ்ல இருக்கீங்க? சாரி சாரி. சாயங்காலம் எப்போ வருவீங்க அத்தா? ஃப்ரீயா? அப்ப வெளியில கூட்டிட்டு போறீங்களா? என்னையும் ரம்யாவையும் தான். உங்க பொண்டாட்டி வராங்களா என்னன்னு தெரியல. நம்ம 3 பேரும் தான் அத்தா. சரி அத்தா, பாய். எங்க இருக்கான்? அத்தா ஆபீஸ்ல தான் இருக்க. அப்படியா? ம். ஹலோ, ரேடியோ மிர்ச்சியா? கொஞ்சம் சரவணன் கிட்ட பேசணும். கனெக்ட் பண்ண முடியுமா? நான் ஃப்ரெண்டு. ஓகே. யாருக்கு ஃபோன் பண்ண? ஏன் கேட்டல? மிர்ச்சி ஆஃபீஸ்க்கு தான். எதுக்கு? இல்ல, சரவணா அங்க இருக்கானான்னு தெரிஞ்சுக்கலான்னு. இப்பதானே நான் ஃபோன் பண்ணேன். அத்தா அங்கதானே இருக்கேன்னு சொல்லுச்சு. நீ என்னக்கா பண்ற? எனக்கு புரியல. இல்லடி, அவன் ஆஃபீஸ்ல இருக்கானான்னு செக் பண்ண. அததான் நானும் சொல்றேன். அத்தா ஆபீஸ்ல தான் இருக்க. அது அவன் சொன்னது. அவன் நிஜமாவே ஆஃபீஸ்ல இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சந்தேகப்படுறியாக்கா? அத்தான சந்தேகப்படுறியா? ஏய், இந்தா நீ போய் உன் வேலையை பாரு. என்னக்கா அது? நீ எப்படி நடந்துக்கிற? நீ போய் அத்தான சந்தேகப்படலாமா? தப்புக்கா. என்ன தப்பு? நம்பிக்கை தான் உறவுக்கு அடிப்படையே. நீ போய் எப்படி? அவன் ஆஃபீஸ்ல இல்ல தெரியுமா உனக்கு? எப்படிக்கா சொல்ற? ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணா அவன் ஆஃபீஸ்ல இல்லங்கறாங்க. இதுக்கு என்ன சொல்ற? தப்புக்கா. ஏய், நீ ஃபோன் பண்ற, ஆஃபீஸ்ல இல்லாமலே அவன் ஆஃபீஸ்ல இருக்கேன்னு சொல்றான். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்ன தப்பு சொல்றியா? என்ன பண்ற? நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு. ஹலோ அத்தா, எங்க தான் இருக்கீங்க? ஆபீஸ்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓ சரி அத்தா. சும்மாதான் அத்தா, ஒரு விஷயமா அடிச்சேன். என்ன மேட்டர்னு அப்புறமா சொல்றேன். அத்தான் கார் பார்க்கிங்ல நின்னு ஷாவோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அத்தான் ஒன்னும் பொய் சொல்லல, ஆபீஸ்ல தான் இருக்கு. உனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் பொய் இல்ல. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். நடுவுல மிஸ் ஆன ஒரே விஷயம் நீ நம்பலங்கிறது மட்டும்தான். உனக்கு தெரியாதது இல்ல, எது நல்லது எது கெட்டது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டதே உன்கிட்ட இருந்துதான். நீ தப்பு பண்ணாதக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், எங்க போயிட்டு வர? கடைக்கு. கடைக்கெல்லாம் போறியா? ஹலோ, எங்களுக்கு கடைக்கு போக தெரியாதா என்ன? இல்ல, நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ கடைக்கெல்லாம் போய் நான் பார்த்தது இல்ல, அதான். உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களோட நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு ராத்திரி ஆகும். அதான் இன்னைக்கு சமைச்சு அசத்திரலான்னு. ஐயோ. என்ன ஐயோ? இல்ல இல்ல, அது அம்மா வீட்டுல இல்ல, வீடு வேற ஃப்ரீயா இருக்கு. சமையலை விட முக்கியமானது வேற ஏதாவது பண்ணலாம்ல. அது இல்லாம எதுக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு? உனக்கு மதியத்துக்கு சூப்பர் பிரியாணி வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு பேசிக்குவேன். உங்க அக்கறை எல்லாம் எனக்கு தெரியும். நான் சமைச்சா கேவலமா இருக்கும். எதுக்கு வம்பன்னு பிளான் பண்றீங்க? இப்ப நான் சமைக்கலாமா வேணாமா? இல்லப்பா, உனக்கு கஷ்டம் இல்லண்டா. எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. கஷ்டம் உங்களுக்கு தான். நல்லா ஜோக்கெல்லாம் சீரியஸா தாங்க. சரிப்பா, சமைக்கிறா இருந்தா சாப்பிடுவோம். சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க சாப்பிட்டு கருத்து சொன்னாதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரொம்ப நல்லது. அது ஐயோ, சமைச்சு கொண்டா இப்பயும் சமைக்கணுன்றாவளே. ஐயோ பா, சௌந்தர்யா நீ போலையா? நீங்க தலையில அடிச்சுக்கிட்டாலும் என் கன்னத்துல அடிச்சாலும் நான் சமைச்சதை நீங்க சாப்பிட்டாகணும். இல்ல, நல்ல 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 மனசு. தமிழ் பா, இது வாங்கிக்க. என்னப்பா புடி.
என்னப்பா அது? இதை அவகிட்ட கொடுத்துரு. யாருக்கிட்ட? சௌந்தர்யிட்ட கொடுத்துருப்பா. எதுக்குப்பா? போன மாசம் வீட்டு செலவுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தான்னு சொன்னல, அந்த பணம். பா ஆமாப்பா, கொடுத்துரு. அவகிட்ட காசு வாங்கி தான் நம்ம வீட்டு செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பா நீங்களாப்பா அப்படி பேசுறீங்க? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. ஏன்பா உங்கள் வீட்டு மருமக வீட்டு செலவு காசு கொடுத்தா என்னப்பா தப்பு? அது தப்பு இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அந்த காசு கொடுத்த காரணத்துக்காக உங்கள் அம்மா அவளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பாரு, அது தப்பு. பா என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும். 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட உன் அம்மாவும் தங்கச்சிங்களும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி பண்ணியிருக்கேன். பா என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் நான் அப்படி யோசிச்சதில்லை. அன்னைக்கு நீ பேசின வார்த்தை என்னை இம்புட்டு தூரம் யோசிக்க வச்சிருச்சு. பா என்ன தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்கப்பா. சரி தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சௌந்தர்யா உன் பொண்டாட்டி, அவளுக்காக நீ என்ன செய்ய யோசிக்கிற அது நியாயம்தான். அதே மாதிரி பார்வதி என் பொண்டாட்டி. சரியா தப்போ கடைசி வரைக்கும் அவள் தலை குனியாம நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என் கடமை. இல்லைங்கப்பா அவ இங்கே பாரு தமிழ், உங்களுக்கு நடுவே கொடுக்கல் வாங்கல் என்ன வேணா பண்ணிக்கங்க. இனிமே வீட்டு செலவுக்கு அவள் பணம் தர வேண்டாம். தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். என்னப்பா? ஆமாம் தமிழ், இத்தனை வருஷமா நீயும் நானும் தானே சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் தானே சம்பாதிக்கிறோம், அதனால எங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எப்பவுமே நம்ம கேட்டது இல்லையே. சம்பாதிச்சு கொடுக்குறவங்களுக்கு தனியாக மரியாதை கொடுக்கணும்னு நீ சொன்னதே இல்லையே. இன்னைக்கு திடீர்னு அந்த பேச்சு எங்கிருந்து வந்தது? குடும்பங்கிறது ஒரு பெரிய விஷயம்ப்பா. வெறும் பணம் மட்டுமே இல்லை. இந்த குடும்பத்துக்காக 30 வருஷம் நான் தான் உழைச்சு கொட்டிட்டு இருக்கேன். உங்க அம்மா ஒண்ணுமே செய்யலன்னு நான் சொல்ல முடியுமா? ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு குழந்தையா கூடவே இருந்து கவனிச்சுப்பார். அப்ப தெரியும் ரைஸ் மில் வேலை தோட்ட வேலை ஒண்ணுமே இல்லைன்னு. 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி சமைச்சு துணி துவைச்சு இந்த 30 வருஷத்துல உங்க அம்மா செஞ்ச வேலைக்கு சம்பளம்னு பார்த்தா நாம சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். பா அதெல்லாம் எனக்கும் புரியும்பா. தமிழ், ஒருத்தரை ஒசத்தி காட்டணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தப்ப நீ பண்ண. உன் பொண்டாட்டி டக்குன்னு 2 லட்சத்தை எடுத்து கொடுத்ததும் நீ அவளை ரொம்ப உயர்வா நினைக்கிற. நீ நினைக்கலாம், அதை நான் தப்பு சொல்லல. அதுக்காக திடீர்னு உங்க அம்மாவுக்கு ஒரு புது ரூல் போட்டீங்கன்னா அதை அவளால ஃபாலோ பண்ண முடியாது. தப்புதான்ப்பா. இங்க பாரு தமிழ், வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன், உங்க செலவை நீங்க பாத்துக்கங்க. இன்னொரு வாட்டி நீங்க சாப்பிட்ட சாப்பாடு குடிச்ச காஃபி என் பொண்டாட்டி சம்பாதிச்சதுன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. இதுல தப்பா எடுத்துக்க ஒண்ணுமே இல்லை தமிழ். ஓ மேலேயோ சௌந்தர்யா மேலேயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, சரியா? ஆ சுதா. ஓ இங்க இருக்கியா? மருமகளே மாமா வா. இப்படி மாமா கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் நடக்காது. வாமா வா, இப்படி உட்காரு. ஏங்க ஏங்க ஆம்லெட் இங்க இருக்கிறேன் பாரு. வா 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 இப்படி. இது என்ன கூத்து? டிவி பாக்குற மாதிரி வரிசையா உட்கார்ந்துருக்காளுங்க. டிவி பார்க்கலாமா? வாழ்க்கைன்னா என்னன்னு அவங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன். உட்காரு இப்படி. என்னது இது? என்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே, ஆம்லெட்னு. திருப்பி போட்டியா? ஆமாங்க. முட்டாள், ஆம்லெட்ல திருப்பி போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். மன்னிச்சிடுங்க. ஓகே, இப்ப கேளுங்க மீனாட்சி, சுதா, சரதா, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஐயோ, கதையா? குட்டி கதைன்னு முன்னாலே சொன்னேன்ல,
சரி மாமா சரி மாமா. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் புலி புலின்னு ஒரு நாள் கத்துனான். எல்லாரும் கையில கிடைச்ச கம்பு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு புலி அடிக்க ஓடியாராங்க. பார்த்தா புலி வரல. பையன் கலாச்சி இருக்கிறான். வந்தவங்க எல்லாம் கரியாகி போயிட்டாங்க. திரும்பவும் ஒரு நாள்னு இப்படியே 4-5 தடவை கலாச்சி இருக்கிறான். ஒரு நாள் நிஜமாவே புலி வந்துருச்சு. கத்தி இருக்கிறான், கதறி இருக்கிறான், அவன் கலாய்க்கிறான்னு யாருமே வரல. புலி மெல்லமா சேரை போட்டு உட்காந்து மேன்னு அவனை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இங்கேயும் அப்படிதான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். புலி வராதப்பெல்லாம் புலி வந்த மாதிரியே பில்டப்பை கொடுத்தான். இப்போ கத்துறான், கதறான், காப்பாத்துறதுக்கே ஆள் இல்லை. மீனாட்சி, கதை புரியுதாமா? மாமா, இதுல இருந்து தாங்கள் கூறும் நீதி என்னவோ? ஒருத்தன் டெகால்ட்டி வேலை பண்ணும் போதெல்லாம் அவனை உலகம் நம்பிச்சு. அவன் உண்மையை சொல்றப்போ உலகம் சந்தேகப்படுது. இப்ப புரியுது மாமா, இப்ப புரியுது. ஏங்க நான் ஒரு கதை சொல்லிட்டா? நீயுமா? ஆமா சொல்லு. 2 உசாரான பேர் வழிங்க இருந்தாங்களாம். அதுல ஒருத்தன் சொன்னா, என் பொண்டாட்டி ரொம்ப உசாரு, ஒரு தீப்பெட்டி வாங்கணும்னா கூட அதுல 50 குச்சி இருக்கான்னு எண்ணி பார்த்துதான் வாங்குவான்னு. இன்னொருத்தன் சொன்னானா, என் பொண்டாட்டி அதை விட உசாரு, அந்த 50 தீக்குச்சியும் எரியுதான்னு பத்த வச்சு பார்த்துதான் வாங்குவான்னு. நீ கதை சொன்னா நாங்க தாண்டி சிரிக்கணும், நீ சிரிக்கிற? எனிமீஸா இருக்காங்க, சிரிக்க மாட்டாங்க. அதனால்தான் என் ஜோக்குக்கு நானே சிரிச்சேன். நீ இருக்க பத்தியா சரியான சத்திரியன் திலகண்டி. ஏங்க அந்த படத்துல திலகன் பெரிய ஆளு. விஜயகாந்த் அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணி ஜெயில தூக்கி போட்டுருவாரு. அவன் திரும்பி ஜெயில இருந்து வரும்போது நம்ம விஜயகாந்த் ஒண்ணும் இல்லாம போயிருப்பாரு. நம்மள படாது பாடுபடுத்தினவன் ஒண்ணும் இல்லாம போனா விட்டுற வேண்டியது தானே. இந்த ஆள் விட மாட்டான். அவரை பழைய மாதிரி ஆக்கி நான் தான் அவரை ஒண்ணும் இல்லாம பண்ணுவேன்னு அடம் பிடிப்பாரு. புரியுது புரியுது. உனக்கு மட்டும் இல்லடி, எல்லாருக்கும் புரியுது. மாமா, ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க மாமா. என்னம்மா திடீர்னு மெசேஜ் கேக்குற? இல்ல மாமா, ஒரு ஃப்ளோல இருக்கீங்களா, அப்படியே மெசேஜ் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன். என்னுடைய அன்பை நீ பலவீனம்னு நினைச்சா நினைச்சிட்டு போ. கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட அன்பா தான் இருப்பேன். நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறதுனால என்னை நீ ஏமாளின்னு நினைச்சா நினைச்சிட்டு போ. கடைசி வரைக்கும் நான் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கேன். இதுல நான் இழக்க போறது எதுவுமே இல்லை. இழக்க போறது நீதான். மீனாட்சி, நேசிக்கிறத நிறுத்தாதம்மா. அன்பானவங்களாம் நேசிக்கிறத நிறுத்திட்டா இந்த உலகம் தாங்காதுமா. அந்த பயலுக்கு தான் அது புரியல. உனக்கமா புரியல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுதா யாருன்னு பாரு. அத்தான்டா. அவன் இப்ப எனக்கு போனே பண்றது இல்லையே. ஏன் அப்படி? அப்படிதான், நானும் பண்றதில்ல அவனும் பண்றதில்ல. யாருன்னு பாரு. நான் தான் சொன்னேன்ல. சரவணனா? ஆமா, வேற யாரு? ஹலோ. ஹலோ, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்னம்மா? என் செல்ல குட்டி, என் லட்டு குட்டி, என் பட்டு குட்டி. நான் மீனாட்சி பேசுறேன். தெரியும் மீனாட்சி, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். ஓ சரி சரி, நாம சண்டை போட்டதே நான் மறந்துட்டேன். அதாவது நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மேட்டரை நான் மறந்துட்டேன். என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. அப்ப வச்சிடவா? சரி. என்னவா? என்ன கொஞ்சம்? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அவனுக்கு சண்டை போட்டது மறந்துருச்சான். அக்கா, எடுத்து ஸ்பீக்கர்ல போட. ஏன், என்னத்துக்கு? நீங்க எப்படி சண்டை போறீங்கன்னு பாத்துக்கலாம்டா. ஒண்ணும் வேண்டாம், போடுக்கா. கல்லடுக்குறிச்சி மீனாட்சிக்காக திருவான்மையூர் சரவணன் சார்பாக ஒரு அழகிய பாடல்.
ம். மன்னிக்க மாட்டாயா உன் மனமிறங்கி நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை. உலக காதலர்கள் சார்பாக கண்ணீருடன் சரவணன் எழுதும் மடல். அன்புள்ள மீனாட்சிக்கு. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், அத மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். நான் மனுஷன், நீ பெரிய மனுஷனா? இல்ல பெரிய மனுஷியா? பக்கத்துல யாரும் சிரிச்சு இந்த ஃபீலிங்கான மூட கெடுக்க வேண்டான்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. அடுத்த பாடல். நான் இருந்து 8 தீசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன். என்ன போன்லயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ற ப்ரோக்ராம ரேடியோல பண்ணா பேராச்சும் கிடைக்கும். விட்டுருவோமா உன்னை? அக்கா பாவம்க்கா. யாரு இவன் பாவமா? இவ்ளோ நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றான் பாரு. கேஷுவலா இருக்காராமா. அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமா, தப்பு பண்றவன் கேஷுவலா தான் இருப்பான். ஆனா பாதிக்கப்பட்டவளும் கேஷுவலா இருக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு. ம். ம். இப்ப பாரு. யாரு? அத்தான் தான். நான் பக்கத்துல இல்லைன்னு சொல்லு. அத்தா பக்கத்துல மீனாட்சி இல்லன்னு சொல்லிருப்பா, எனக்கு தெரியும். நான் நம்புறேன். உன் பக்கத்துல மீனாட்சி இல்ல, நான் நம்புறேன். உன் போன் இப்போ ஸ்பீக்கர்ல இல்ல. சுதா, உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டா? சொல்லுங்க அத்தா. ஒரு குருவிக்கு ஒரு வெள்ளை ரோஜா மேல காதலாம். அந்த குருவி கிட்ட ரோஜா சொல்லுச்சான், நான் எப்போ சகப்பா மாறனோ அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அந்த வெள்ளை ரோஜாவை சகப்பா மாத்துறதுக்காக அந்த குருவி அந்த ரோஜா செடியில இருக்கிற முள்ளுல தன்னைத்தானே குத்து குத்துன்னு குத்திக்கிச்சா. சொட்டு சொட்டு அந்த குருவி ரத்தம் அந்த வெள்ளை ரோஜா மேல விழுந்து அந்த வெள்ளை ரோஜா சிகப்பா மாறிச்சான். ஆனா அந்த முள்ளு மேல தன்னை குத்தி குத்தி அந்த குருவி செத்தே போச்சா. இந்த கதை உனக்கு புரியுதோ இல்லையோ மீனாட்சி? உனக்குமா புரியல? கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், களை இழந்த மாடத்திலே மூராரி ராகம், மூராரி ராகம். ஏய், போனை கட் பண்ற. அப்ப நீ உன் phone எடு. சரி, நீ முதல்ல போனை கட் பண்ணு. அத்தா சொல்லு சுதா. நீங்க அந்த மெயின் லைனுக்கே வருவீங்களா? அப்படியா? அக்கா இவ்ளோ குயிக்கா ஃபோன் பண்ணி நான் யாரையும் பார்த்ததே இல்லக்கா. இந்தா. மீனாட்சி, என்ன? இந்த போன்ல வர சொன்னேன்னு சொன்ன உடனே என்ன படிச்சுட்டேன்னு எனக்கு தெரியும். வேற எதுக்காச்சும் போன் பண்ண சொன்னியா? இப்படி எல்லாம் காமெடி பண்ணா மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொல்லதான். ஒன்னும் அவசரம் இல்ல மீனாட்சி. உனக்காக, உன் மன்னிப்புக்காக 1000 வருஷம் ஆனாலும் இந்த சரவணன் காத்துக்கிட்டு இருப்பான். நீ எங்கே என் நினைவுகள் எங்கே? நீ ஒரு நாள் வரும் வரையில், நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன். மீனாட்சி, போன்ல சார்ஜ் கம்மியாயிடுச்சு. சார்ஜ்ல போட்டு உடனே அடிக்கிறேன். உடனே. இப்படி ஒரு ஆள்கிட்ட உன்னால எப்படிக்கா கோவப்பட முடியுது? அக்கா என்ன? அத்தானோட ஷெல்ஃப் எது? எதுக்கு சொல்லு. எதுக்குன்னு சொல்லுங்க. இது எங்களுக்கு நடுவுல இருக்க டீலிங், உனக்கு எதுக்கு? ஏய், ஓவரா பந்தா பண்ணாதீங்க. எதுக்குன்னு சொல்லுங்க. அத்தானோட ஐபாட் ஷெல்ஃப்ல இருக்காமே. அதெல்லாம் எதுக்குடி? ரொம்ப போர் அடிக்குதுக்கா. அதுல ஆங்கிரி பேர்டுன்னு ஒரு கேம் இருக்கு. உன்ன மாதிரியே நல்ல கூர்மையான மூக்கோட பெரிய பெரிய கண்ணோட பேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஏண்டி, பேர்ட்ஸ் ஏன் ஆங்கிரியா இருக்கணும்? அமைதியா இருக்க கூடாதா? அக்கா அவ்வளோலாம் யோசிக்காத, அது ஒரு கேம், அவ்வளவுதான். சரி, அதுக்கு
அத விளையாட ஒரு ஐபாட் வேணும், அதுதான் முக்கியம். ஒன்னும் தேவையில்ல. உங்களுக்கு ஒரு ஐபேடை கொடுத்துட்டு அவன் ஓவரா பந்தா பண்ணுவான். அதுவும் இல்லாம அவன் போனு ஐபேடு இதுல எல்லாம் நான் கை வைக்கிறதே இல்ல. அதுல எந்த பொண்ணோட போட்டோ இருக்கோ எந்த பொண்ணோட மெசேஜ் இருக்கோ யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. அத்தான் பாட்டுக்கு ஐபேட வீட்ல வச்சுட்டு போகுது, நாங்க கேட்டதும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுச்சு. அப்போ நேர்மையா இருக்குன்னு தானே அர்த்தம்? நேர்மையா இருக்குன்னு அர்த்தம் இல்லடி, உஷாரா இருக்கான்னு அர்த்தம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருப்பான். அதான் தைரியமா உங்களை எடுத்துக்கங்கன்னு சொல்றான். அடடா, ஐபேட்க்கு சொந்தக்காரரே ஃபோன் பண்ணி கேட்டதும் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரே செகண்ட்ல சாமி ஓகே சொல்லிடுச்சு. குடுக்குற பூசாரி குடுக்குற டார்ச்சர் இருக்கே தாங்க முடியல. எப்பா, நான் ஒன்னும் சாமிக்கு குறுக்க நிக்கிற பூசாரி கிடையாது. நீங்களாச்சும் உங்க அத்தானாச்சு. அவன் ஓகே சொன்னா நீங்க எடுத்துக்கங்க. நடுவுல நான் யாரு கருத்து சொல்றதுக்கு? இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, அத்தனோட ஷெல்ஃப் எதுன்னு சொல்லு. இருக்கிறது 2 ஷெல்ஃப், திறந்து பார்த்தா தெரிய போகுது. ம், ஏய், அது ஏன் ஷெல்ஃப்? தெரியும். உன் புடவைக்கு கீழே தான் அத்தான் ஷெல்ஃபோட சாவி இருக்கான். பாத்தியா கேடித்தனத்தை? நாங்க 2 பேர் இருக்கிற ரூமுக்குள்ள எதுக்கு அவன் ஷெல்ஃப பூட்டி வைக்கணும்? அத நீ அத்தான் கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், அது ஏன் ஷெல்ஃப்? தெரியும். உன் புடவைக்கு கீழே தான் அத்தான் ஷெல்ஃபோட சாவி இருக்கான். பாத்தியா கேடித்தனத்தை? நாங்க 2 பேர் இருக்கிற ரூமுக்குள்ள எதுக்கு அவன் ஷெல்ஃப பூட்டி வைக்கணும்? அத நீ அத்தான் கிட்ட தான் கேட்கணும். ஐபேட் எங்க இருக்குன்னு சொன்னானா? டிரால. அத மட்டும் ஒழுங்கா எடுங்க. ஆமா, நீ மட்டும் ஜுவல் பாக்ஸ் அத்தான் ஷெல்ஃப்ல வச்சிருக்க? அவனும் தான் செயின் போடுறான், ரிங் போடுறான். அவனோடது ஏதாச்சும் வச்சிருப்பான். இது உன்னோடது தான். என்னடி என்னோடது? அத்தான் நெக்லஸா போடுது. நெக்லஸா? அவன் ஷெல்ஃப்லயா? ரம்யா, சும்மா அக்காவை கலைக்காத. நம்பிட்டியாக்கா? சும்மா அவ்வளோ லைக். அத்தான் போய் நெக்லஸ் எல்லாம் வச்சுட்டு இது சும்மா எம்டி பாக்ஸ். அந்த பாக்ஸ் எடுறி. இல்லக்கா, அது எம்டி பாக்ஸ். காட்டுடி. இல்லக்கா, அது ஐயோ. ஏண்டி, அவன் தான் கேடித்தனம் பண்றானா? கூட இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, எப்படி? இப்ப தெரியுதா உங்க அத்தானோட லட்சணம்? என்னக்கா, இது உனக்காக கூட வாங்கிருக்கலாம்ல. யாரு? அவன் எனக்காக வாங்கியிருக்கானா? வாங்கியிருந்தா அவன் ஏன் அவன் ஷெல்ஃப்ல ஒளிச்சு வைக்கிறான்? அக்கா, இதென்ன அல்வா மளிகை பூவா டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு? ஏதாவது நல்ல அக்கேஷனுக்காக வாங்கி வச்சிருக்கமாக்கும். சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கடி. ஏன் அத்தனைக்கு இந்த நகையை வாங்கி ஆபீஸ்ல வைக்க தெரியாதாக்கும்? வீட்ல ஷெல்ஃப்ல தான் வைக்கணுமா? இது உனக்காக தான் வாங்கியிருக்கோம். ஆமாக்கா, கண்டிப்பா அத்தான் உனக்காக தான் வாங்கியிருக்கோம். ரகசியமா போட்டு பார்த்துட்டு உள்ள வச்சிடு. ஏய், ஐபோட் எடுக்கலையா? ஒன்னும் வேணாம் சாமி. உங்க ரூமுக்கு வந்தாலே ஓவர் பிரச்சனை ஆயிடுது. ஏற்கனவே உங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை போதும். புதுசா நாங்க எதையும் ஆரம்பிக்க விரும்பல. இதை நீ நிஜமாவே எனக்காக தான் வாங்கினியா? இல்ல இதை வச்சு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்க போறியா?